திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை குறைவான விலைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை விட மிக குறைவாகவே விலை இருக்குது. நானும் கம்பேர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் தங்கம் குறைவாகவே இருக்குது. அதோட விலையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்தியாவின் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக கணிசமாக குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 57,120க்கு சேர்ந்துள்ளது. ஆனால் எப்பொழுதும் போலவே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்தியாவை விட விலை குறைவாகவே தங்கத்தை வாங்க முடியும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 297 திராம் மட்டுமே. இதனால் ஒரு பவுன் தங்கத்தை அமீரகத்தில் வாங்குவது இந்தியாவில் வாங்குவதை விட 2543 குறைவாக இருக்கும். இந்தியாவில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 57,120 என்ற போதிலும் செய்கூலி மற்றும் ஜிஎஸ்டி சேர்ந்து ஒரு பவுன் நகைக்கு 61,800 வரை செலவாகும். இதில் செய்கூலி குறைந்தபட்சம் 5% என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி 3% ஆகும். அப்படியானால் துபாய் உட்பட அரபு நாடுகளில் இருந்து தங்கத்தை வாங்கி இந்தியா வந்துவிடலாமா என்றால் அதற்கான வழிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. தங்கம் துபாயில் ஏன் மலிவாக உள்ளது? துபாயில் தங்கத்தின் விலை இந்தியாவை விட குறைவாக இருக்க பல காரணங்கள் உள்ளன. துபாயில் தங்கத்துக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதில்லை. இந்தியாவில் தங்கத்துக்கு 3% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இது விலையை அதிகரிக்க செய்கிறது. குறைந்த உற்பத்தி செலவு. துபாயில் நகைக்கடைகள் தங்க நகைகளுக்கு குறைந்த உற்பத்தி செலவை, அதாவது குறைந்த மேக்கிங் சார்ஜ் மட்டுமே வசூலிக்கின்றன. இது தங்கத்தின் மொத்த விலையை குறைக்கிறது. அமீரகத்தில் தங்கம் வாங்குவதில் கிடைக்கும் பலன். துபாயில் 24 கேரட் தங்கத்தின் விலை இந்தியாவை விட சுமார் 5% முதல் 7% வரை மலிவாக இருக்கும். இந்த விலை வித்தியாசத்தில் அங்கு தங்கம் வாங்கினால் பெருமளவுக்கு சேமிக்க முடியும். அதே நேரம் அப்படியே அள்ளி போட்டு நம்மூருக்கு வர முடியாது. தங்கத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் பொழுது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகள் மற்றும் சுங்க வரிகள் உள்ளன. இது குறித்து தெரிந்து கொள்வது வெளிநாட்டில் தங்கம் வாங்குபவர்களுக்கு அவசியம். ஆண்களுக்கு தங்க வரம்பு. துபாயிலிருந்து இந்தியா வரும் ஆண்கள் சுங்கவரி இல்லாமல் 20 கிராம் அதிகபட்சம் 50,000 ரூபாய் தங்கத்தை கொண்டு வரலாம். தங்க நாணயம் அல்லது தங்க பிஸ்கெட்டாகவும் கூட இதை கொண்டு வர முடியும். ஆனால் 20 கிராமுக்கு அல்லது 50,000 மதிப்பை கடந்தால் அதற்கான கூடுதல் சுங்க வரியை செலுத்த வேண்டியிருக்கும். பெண்களுக்கான தங்க வரம்பு 40 கிராம் அதிகபட்சம் 1 லட்சம் மதிப்பில் தங்கத்தை கொண்டு வரலாம். இதை நகைகள், கோல்டு, பிஸ்கெட்டாக கொண்டு வரலாம். அதற்கு மேல் 40 கிராமுக்கு மேல் கொண்டு வரும்போது சுங்கவரி செலுத்த வேண்டியிருக்கும். குழந்தைகளுக்கான வரம்பு 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சுங்கவரி இல்லாமல் 40 கிராம் வரை தங்கம் கொண்டு வரலாம், பரிசாக கிடைத்தவை உட்பட. அந்த குழந்தையின் உறவினர் பயணிப்பதற்கான அடையாள ஆவணம் கட்டாயம் காண்பிக்கப்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரபில் எவ்வளோ கோல்டு ரேட்டு ப்ளஸ் நம்ம எவ்வளோ அது அங்கேருந்து கொண்டு வரலான்ற காரியங்களை பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.